தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டூட்டி frutti நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. உடனே செஞ்சு உடனே அப்லோட் பண்ணுறோம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். நம்ம கேக்கு பிஸ்கெட்லாம் செய்யும்போது இப்படி நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னாக்கா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு ஒரு பப்பாளி காய் தான் நமக்கு தேவை. பப்பாளி காய் நல்லா காயாக இருக்கணும், பழமாக இருக்கக்கூடாது. நல்ல காயாக இருந்தால் தான் பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பப்பாளி காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பில்லர் வச்சு ஸ்கின்னை நல்லா ஃபைனாக ரிமூவ் பண்ணிடுவோம். இன்றைக்கி நான் பாதி பப்பாளி காயே எடுத்துருக்கிறேன். பாதி பப்பாளி காயிலே எனக்கு 1.5 கப்பு கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இதுமாரி பீல் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ரெண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளே உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக நம்ம டூட்டு புரிட்டுலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும், மற்றபடி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இந்த மாதிரி நான் ஒரு பாதி பப்பாளி காய் நான் எடுத்திருந்த சைஸில் பாதி பப்பாளி காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி மெஷர்மெண்ட் கிடையாது, அது மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம காய் சேர்த்ததுக்கப்புறம் அதோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரணுன்னாக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த காயோடு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் கொதிச்சா போதும். அது வெந்திருக்கா வேகலையானா பார்க்க வேண்டாம். கொதி தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக வருது. காய் அமுங்கக்கூடாது. காய் நல்லா காயாகவே இருக்கணும். அதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த வெட்டின காய் 1.5 கப் கிடச்சிச்சு. 1.5 கப்புக்கு நான் இன்றைக்கி 1 கப் சுகர் சேர்த்துருக்குறேன். இது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஊற்றி சுகர் நல்லா கரைஞ்ச உடனேயே மறுபடியும் நம்ம வேக வச்சுருந்த பப்பாளி காயை வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துருவோம். இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷங்கிறத விட இது நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா வேகட்டும். இந்த காயோடு சேர்ந்து ஒரு கம்பி பதமும் வரணும். கம்பி பதம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம கடைகளெல்லாம் வாங்குறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே ஈஸி. குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கம்பி பதம் இந்த மாதிரி இருக்கணும். உடையாத அளவுக்கு கம்பி பதம் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 பவுலில் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் 3 கலர் செய்ய போகிறேன். அதனால் 3 பவுலில் ஈக்குவலாக பிரித்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கலர் இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை கலர் செய்ய போகிறீங்களோ அது உங்களோட விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ ரெட் கலருக்கு நான் கேசரி பவுட்ரு தான் சேர்த்துருக்குறேன். கேசரி பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம டிஷ்யூ வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள ஈரத்தெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்து கலந்துக்கங்க. டூட்டி frutti எப்போயுமே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு கலர் சேர்க்குறது மஸ்ட்டு. கலர் சேர்த்து தான் ஆகணும். ஆனால் ஆர்கானிக் கலரும் கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைச்சா கூட உங்களுக்கு நீங்கள் வாங்கி கலந்துக்கலாம். இப்போது எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெட்டு க்ரீனு எல்லோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். 3 கலரும் அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு 3 டிஷ்யூ இல்லைனாக்கா 3 தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி லேசாக காய வைங்க. வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேனுக்கு கீழே வச்சாலே போதும். மேலே எக்ஸ்ட்ரா உள்ள ஈரப்பதத்தை ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு நல்ல டவல் வச்சு ஒத்தி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட டூட்டி frutti ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் நம்ம எந்த பொருளும் கலக்கலை, நேச்சுரலாக செஞ்சுருக்கிறனால
நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.